எங்கள் அப்பா முறைப்படிலாம் வந்து மியூசிக் கற்றுக்கல. அவருக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் தைரியம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீ பாடுனா டக்குன்னு பாடிடுவார். எங்கள் அப்பா அதுதான் என்கிட்ட சொல்லுவார், டேய் ஆக்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடணும்டா, பாட சொன்னால் டக்குன்னு பாடிடணும். எங்கேயுமே கூச்சப்பட மாட்டார். அண்ட் வெரி குட் இன் பிஆர். ஒன்று வேணுமா? நான் கேட்கல, இல்லைப்பா வேணாம்ப்பா இருப்பா. இல்லைடா சீரியல் முடிஞ்சிச்சு, நீ எதாவது வேணுமாடா? இல்லைப்பா வேணாம்ப்பா. அவர் வந்து என்னென்னா அந்த சில பழக்கங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். என்ன எங்கள் அப்பா கிட்டேருந்து சில விஷயங்கள் மட்டும் மாறி மாறி வரும். ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு, அவருக்கு இந்த 30 பவுன் நம்மளால் திருப்பி வாங்கி தர முடியாது, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் நான் வாங்கி தரணும் தான் எனக்கு இருந்த கோல். அப்போ வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு பழக்கம், அப்போ ஏதாவது காசு அப்படின்னா கோவப்படுவார். நேற்று வரும்போது கேட்குறாரு, காசு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு கொடுத்து தான் பழக்கம், கொடுக்கணும். என்ன சினிமாட்டோகிராஃபி கூட சேர்த்தாங்க, அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் இருந்தேன். எதுலேயுமே நம்ம உருப்படலையே, நம்ம படிக்கலையே, பெஸ்ட்டு காலேஜ் நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு அப்பாவாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு பண்ணாரே, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோ, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்ட்டு அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். ரோல் மாடல்னு சொல்லுவாங்கள்ல, நாளைக்கு என் பொண்ணை வந்து உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இவர் மாதிரி வரணும், அவர் மாதிரி வரணும்னு பேரை சொல்கிறத விட, என்னைக்கு ஒரு புள்ள என் அப்பா மாதிரி நான் வரணும்னு சொல்கிறானோ அன்றைக்கி அவங்க அப்பா ஜெயிச்சிட்டார். ரோஜா மலரே ராஜகுமாரி, இந்த சாங்கை பாடி பாடியே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து லவ் பண்ண வச்சிட்டார். பர்சனாலிட்டியும் கிடையாது, சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே என்ன ஹைலைட்னா, எங்கள் அப்பா சேலஞ்ச் பண்ணார், நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு அப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த காசு வாங்கின முதல் பணத்துலேயே அவர் வாங்கினது நகை தான். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னான்ல, நான் நகை போட முடியாதுன்னு, அவன் பார்க்குறான் பார்க்கலன்றதுலாம் கிடையாது, நான் போடுவேன், இன்னைக்கு அப்புறம் போட்டிருப்பாரு. அடிக்கடி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்றைக்கும் என் மைண்டில் இருக்குது, உனக்கு கெடுதல் பண்ணாலும் நீ அவனை மன்னிக்கணும். ஈவெண்ட்ல அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவரை வந்து வரவிடாம பண்ணதே அவருடைய மாமனார் அப்படிங்கிற மாதிரி. வரவிடாம பண்ணல, எங்க அப்பா பண்ணது என்னன்னு சொல்றேன். Godfather. வணக்கம் வசந்த் டிவி நேயர்களே, திஸ் இஸ் மீ விஜய் ஸ்வேதா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்ஃபாதர் நிகழ்ச்சி. ஸோ நம்ம ஷோவில் எப்பவுமே வந்து ஒரு லெஜெண்டரி தந்தையை பற்றி அவருடைய மகனை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஷோ தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 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 லெஜெண்டான மியூசிஷியன் சங்கர கணேசன் அவர்கள். ஸோ கணேசன் சாருடைய மகன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஆக்டர், அவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஸ்ரீ அவர்கள் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஸ்ரீ சாரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டான ஒரு மியூசிஷியன், சிங்கர். ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ சார் கிட்டேயும் நிறைய உரையாடல், அதாவது நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், அவரை பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? ஹவ் இஸ் லைஃப்? ஹவ் இஸ் வைஃப்? லைஃப் நல்லா இருக்கு, வைஃபும் நல்லா இருக்காங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? என்ன ப்ராஜெக்ட்ஸ்? சூப்பராக உங்களை நிறைய ரீல்ஸ்லலாம் இப்போ பார்க்க முடியுது எங்களால். நான் ரீல்ஸ்னு பண்ண மாட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்களை நான் எடுத்து போடுவேன். ஸோ இப்போ தான் வானத்து போல சீரியல் முடிஞ்சுது. இப்போ சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படமும் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததுலாம் பிளான் பண்ணுறதில்ல, இறைவன் என்ன கொடுக்குறாரோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ சீரியல்லேருந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனுக்கு போயிட்டீங்க. சிவகார்த்திக் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாவே ஒரு கொளுத்தி போடாதீங்க. பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன்லாம் கிடையாதுங்க. என்ன பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன் என்ன? இப்போ ஓகே, சீரியலை வந்து தேட்டரில் போட முடியாது, ஆனால் படங்களை வந்து டிவியில் போடுறாங்களே, எவ்வளோ பெரிய படம் 70 mm எடுத்தாலும் டிவியில் போடும்போது ஸ்மால் ஸ்க்ரீன் தான். ஸோ பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. நடிக்கிறோம், எங்கே நடித்தா என்ன? நாளைக்கு ரோடு ஓரமாக கொண்டு போய் ஒரு ட்ராமாவில் நடிக்க சொன்னாலும் நடிப்போம். நடிகனோட வேலை நடிக்கணும். ஸோ அது எங்கே வேணால் நடிக்கலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம அப்பாவை பற்றி பேசுவோம். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட தந்தை வந்து ஒரு ஹீரோ தான் இல்லையா? ஸோ உங்களோட ஃபாதரை நீங்கள் ஹீரோவாக உணர்ந்த ஒரு தருணம்னா அது என்னவா இருக்கும்? ஒரு தந்தை என்பவன் வந்து என்றைக்குமே அது ஒரு தனி சிறப்பு. யூஸ்வலி நம்ம வந்து அம்மாவை தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து. ஆமாம், எஸ்பெஷலி சன்லாம் வந்து அம்மா. எனக்கு எங்கள் அம்மா, நான் தான் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ். அம்மா தான் எனக்கு எல்லாமே. அப்போ நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா? நான் அம்மா செல்லம் தான். பட் அப்பாவுக்கும் என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒரு அப்பா சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். அந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களேன்னு அவங்க மேலே கோவம் வரும். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்
அந்த மனுஷன் நம்மளுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லது அப்படின்றது. அதே மாதிரி நம்மளை இந்த கரை சேர்க்கறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஃபாதர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். பார்க்க வந்து ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரியே இல்லை, ரொம்ப கலகலன்னு தான். இல்லை, எல்லாம் ஜாலியாக இருப்பார். நம்ம ஒழுங்காக இருக்கணும்ல. இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஓகேவா? அவர் வந்து ஒரு ரொம்ப இப்போவாது பரவாயில்ல. அப்போல்லாம் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டின்றதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு கார் டிரைவர். ஒரு கார் டிரைவராக இருந்து அந்த ஊர் பேர் இன்னி கூட அப்படி ஒரு ஊர் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. சோத்துப்பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்குன்றது சோத்துப்பாக்கம் இப்படி ஒரு ஊர் இருக்குன்றது இப்பவே தெரியல. அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கு அப்பா பிறக்கிற நேரத்துல அந்த ஊர் எங்க அது திண்டிவனத்துக்குள்ள எங்க ஒரு டொக்குல இருக்குது. ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் வந்து படிப்பறிவு இல்லாம எதுவும் இல்லாம அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர்ஸ், எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, ரஜினி சார், கமல் சார், இவங்க படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், அந்த உழைப்புகளுக்கு நடுவில் எவ்வளோ அவமானங்கள் இருக்கும், எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் தான் பையனுக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். ஸோ எனக்கு எல்லாமே பெஸ்ட்டு தான் கொடுத்தாரு. எல்லாருமே வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் சொல்லுவாங்க. பட் நான்லாம் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது இல்லை. பெஸ்ட்டு ஸ்கூல் டான் பாஸ்கோ, அங்கே தான் எஜுகேஷனு, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு தனி காரு, எனக்கு எல்லாமே. ஸோ இதனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுது. அந்த அந்த அதுவும் பர்டிகுலராக நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அப்படியே மெத்தனமாகவே இருந்துட்டோம். ஸோ என்னென்னா நம்மளுக்கு சாய்ஸஸ் நிறையா இருந்தனால, ஸோ எங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு நாள் கீபோர்டு கற்றுக்கிறேன்வேன், வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்கும். திடீர்னு பியானோ கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு கிட்டார் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு ட்ரம்ஸ் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு நான் கிரிக்கெட்டுக்கு போகிறேன்வேன், திடீர்னு ஆக்ட் பண்ண போகிறேன்வேன். ஸோ என்னன்னா அந்த வயசில் வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கற்றுக்கிட்டீங்களே, மியூசிஷியனாக ஏன் ஆகலை? நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலையே, கற்றுக்க போனேன். எல்லாமே அரைகுறை. அதாவது இந்த நாய்க்கு முழு தேங்காய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தின்னவும் தெரியாது, அது உருட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நான். ஸோ நான் வந்து எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அந்த நேரத்தில் படிப்புன்னும் போது படிப்பையும் ஃபோக்கஸ் பண்ணல. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ சொல்ல வர்றதுன்னா, எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நான் அவ்வளோ வந்து ட்ராக் மாறி போனனால அந்த நேரங்கள்லையும் எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார். அடிக்கடி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்றைக்கும் என் மைண்டில் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா, ஒவ்வொரு நாள் போச்சுன்னா, ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா உன் வயசு போயிட்டுருக்குடா, நீ வந்து நாள் ஒன்று போனால் ஆண்டு ஒன்று போகும், இப்படியே போயிட்டுருக்குடா, உனக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அந்த நேரத்தில் நான் எடுத்துக்கல. நடா இவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி பண்ணுறாரு கோவப்பட்டுட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னென்ன பழக்கங்கள் இருக்கக்கூடாதுன்றதுலாம். ஓகேவா? ஒரு 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 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ளேயே லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாகிடுச்சு. சாமி பக்தி ஓவராகி அப்போ நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை சபரிமலைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். சபரிமலைக்கு யார் கூட போவோன்னா, நம்பியார் குருசாமி தான் எங்களுக்கு குருசாமி. நம்பியார் அவர் தான் குருசாமி. ஓகேவா? அவர் தான் வந்து அந்த டைமில் இருக்கிற சினிஃபீல்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து சபரிமலைக்கு போனது அவர் கூட தான். ஸோ நான் போகும்போது என் கூட வந்தவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் சார், கன்னட ராஜ்குமார் சார், அமிதாப் பச்சன். ஸோ எனக்கு இந்த சினிமாவில் யார் இப்போ தெலுங்கு வெங்கடேஷ் சார், பிரபுதேவாவோட அண்ணன் ராஜு மாஸ்டர், அவரோட அப்பா சுந்தரம் மாஸ்டர். ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா கேங் தான் இருக்கும். பழைய நடிகர்கள் ஸ்ரீகாந்த் சார்லேருந்து வி.கே. ராமசாமி சார்லேருந்து ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் சபரிமலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுலலாம் வந்து அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட்ஸ். ஏன்னா நான் போகும்போது ரஜினி சார் தான் தூக்கி மடியில் உட்கார வச்சுப்பாரு. அப்போ வந்து அவர் வந்து நான் மகான் அல்ல அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் அப்போ அந்த படம் ரிலீஸ். அப்போ ஸோ அந்த டைமில் அவர்
எனக்கு நடக்க முடியாது. அப்போ வந்து புல்மேடுன்னு ஒரு இடம் இருக்கும், அது வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அப்போ நடக்க முடியாதுன்ற நேரத்தில் கன்னட ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் தூக்கி என்னை தோல் மேலே வச்சு அவர் மேலே வச்சு கையில் பிடிச்சிட்டு அவர் நடந்து போவார். எனக்கு அந்த வயசில் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் யார் தெரியுமாடா, ராஜ்குமார் சார்ரா, டே ரஜினிகாந்த் சார்ரா, அவரும் மடியில் உட்கார வச்சுட்டு நீ உட்காந்துட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அவனுக்கு தெரியுமாடா. ஸோ அந்த 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 சின்ன வயசுலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சது தெரியுமா. அந்த கிடைக்கும் போது நம்மளுக்கு சில நேரங்கள் அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. பசி வந்தாதான் சாப்பாடோட அருமை தெரியும். பசியே இல்லாமல் நேரத்துக்கு நம்ம எல்லாமே கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பல நேரங்களில் தப்பான வழியில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நம்மளுக்கு இந்த உலகம் தெரியாது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஸோ ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். பூஜை பூஜை பூஜை, கோயில் 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 கோயில். செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7th 8th வர வரைக்கும் ஓவர் பக்தி ஆகி, பக்தியிலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினோன்னு பாவம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு அந்த டைமில் வந்து 2000 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுத்து அவனை சினிமா கூப்பிட்டு போங்கப்பா, அவன் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடுங்கப்பா, கோயிலே இருக்கிறான்ப்பா அப்படின்னோன்னே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல இடத்த கூப்பிட்டு போயிட்டானுங்க. எங்கன்னா ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டானுங்க. ஸோ அப்பா நம்பி உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒயின் ஷாப் போயிட்டீங்க. இப்போ புரியுதா? இந்த இன்டர்வியூல வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான இது. அப்பா வந்து எவ்வளவோ உங்களை மோல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு நல்ல விதமா. ஆமா ஆமா. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆறேன், இதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ராங் ஆகுது. ராங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ராக்கு டோட்டலாக மாறி. நான் சொன்னேன் எனிதிங் டு எனி எக்ஸ்ட்ரீம் இஸ் பேடுனால இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து பக்தின்னு இருந்தல, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் ஊரில் இருக்க டாப் ரவுடிங்கள் கூடலாம் பழக்கம். ஸோ எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி, கமிஷனர் வந்து அப்போ காளிமுத்து சார், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் பையன் ஏன் இப்படி பேரை கெடுக்கிறான். எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்டா கேட்குறாரு, ஏன்டா ரொம்ப கோவில் கூட்டு போனால் பக்தின்னு சொல்லி இப்படி போயிட்டேன். சரி பக்தியிலேருந்து ஒன்று இந்த பக்கம் கொண்டு போகலாம், இந்த ட்ராக்ல போகிறேன், இது என்னடா ஒன்று இந்த பக்கம் போகிற ஒன்று இந்த பக்கம் போகிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருக்க மாட்டியா தம்பி அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக போன டைமில் ஒரு டைம் ஆஃப் ரியலைசேஷன் ஒரு மனுஷனுக்கு வேணும். ரியலைசேஷன் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் தெரியுமா, ஞானம், விஸ்டம். போதி மரத்துக்கடியில் உட்காந்து விஸ்டம் வருதுன்றாங்களே, ஒரு மனுஷனுக்கு ஞானம், ஒரு மனுஷனுக்கு விஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அவன் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எனக்கு என்னை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறது சரி, நான் பண்ணுறது தப்பு, ஓகே இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விடலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது வரணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பேர் தான் ஞானம், அது பேர் தான் விஸ்டம். எனக்கு இது எப்போ வந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக நகை போடுவார். அந்த நகைலாம் போடும்போது அவரோட பிரேஸ்லெட் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 30 பவுன் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன், வைக்க மாட்டேன், வித்துருவேன். வீட்டில் இருக்க நகையெல்லாம் தெரியாம எவனாவது பண்ணுவானா, இது திமிர் எடுத்து தெரிஞ்சு பண்றது. அப்பாவுக்கு தெரிஞ்சேதான் இல்ல, அப்பாவுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு பண்ணி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு டைம்ல அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே எந்த அப்பாவா இருந்தாலும் எந்த அம்மாவா இருந்தாலும் தன் பையனை கூப்பிட்டு ஒன்று வீட்டு விட்டு வெளியே போடுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லை கோச்சிப்பாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை உட்கார வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. என்னோட பிரேஸ்லெட்ரா, என்னோட செயின்ரா, உங்கள் அம்மாவோட 4 வளையல்ரா, உங்கள் அம்மாவோட தோடுடா, இதெல்லாம் கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 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 60 பவுன் வருது. ஓகேவா? இதெல்லாம் என்ன விலைன்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ சம்பாதிக்க முடியுமான்னு நான் கேட்கவே மாட்டேன்டா. இது நானும் உங்கள் அம்மாவும் எடுத்து வச்சிருக்கிறது உனக்காக தான், உன்னோட பணம். இதை நீ கொண்டு வந்து எப்போ வேணால் நீ பெருசானு உனக்கு தான். இதை இந்த வயசுலேயே கொண்டு போய் நீ இப்படி பண்ணிட்டியே, அது மட்டும் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்லடா, உங்கள் அப்பா உடம்புல தெம்பு இருக்குது, இதோட 10 மடங்கு உனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன்னு சொன்னது என்னை ரொம்ப ஒரு மாதிரி குத்திருச்சு. ஒருவேளை நான் கண்டிஷன் தான் கூட நான் ராங் ரூட்டில் போயிருப்பேன். அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நான் ரியலைஸ் பண்ணிடுச்சு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவோட கண்ணீரும் எங்கள் அம்மாவோட கண்ணீரும் அந்த நேரத்தில் எனக்கு டோட்டலாக ராங்கு, நான் பண்ணது ராங்கு. சரி, நம்ம ரொம்ப ராங்கு, ரொம்ப கில்ட்டியாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டு என் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், ரொம்ப கில்ட்டியாகி. அப்பா சொன்னதுக்கு நீங்கள் பதிலுக்கு என்ன பேசுனீங்க? பேசவே முடியாது, எதுவுமே பேச முடியாது. நம்மளுக்கு அந்த நேரத்தில் டம் ஸ்ட்ரக், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி, வீட்டு விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். எங்கள் அப்பா போகாதன்றார். இல்லை நான் சொந்தமாக இதை சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குருட்டாம் போக்கில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன்.
வீட்டை விட்டு வெளியே வந்து சிஐடி நகரில் 2000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டேன். ஓகே. தனியாக இருக்கிறேன். சரி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு படிப்பில் 10th முடிக்கல, சரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பழக்கம் எங்கேயுமே வந்து சங்கர் கணேஷோட புள்ள சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஜிஎன் வேல்மணியோட பேரன் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு 2 விஷயம் பிடிக்காது. சின்ன வயசுல 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று ஜாதி பிடிக்காது, இன்னொன்று அப்பா பேர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. கிரேட்லாம் கிடையாது. ஸோ என்னாச்சு, ஒரு கம்பெனியாக போகிறேன். ஒரு சினிமா கம்பெனிலையும் உள்ள கூட விடல. அந்த பேக்ரவுண்ட் சொல்லாம போனதுனால ஸோ உள்ள கூட விட மாட்டாங்க. ஸோ என்ன அந்த சினிமா கம்பெனிக்குள்ளே உள்ள கூட விட மாட்டுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சீரியல் போகலாம் அப்படின்னா சினிமா கம்பெனி உள்ளே விட மாட்டாங்க. சீரியல் கம்பெனி உள்ளே விட்டு ஆஃபீஸ் பாய் அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க. ஸோ வந்தோன்னா வந்துட்டியா நடிப்பியா, உன் மூஞ்சிவில் கேவலமாக இருக்குது, டொக்கு மாதிரி இருக்கிறிய, கலீஜாக இருக்கிறிய, நீ என்ன தைரியத்தில் நடிக்க வந்த இப்படின்னு இன்னைக்கு டாப் சீரியல் இருக்கு. இன்னைக்கு நிறைய அந்த டேரக்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. அந்த கம்பெனிக்கு எங்கள் அப்பா 4 ஹிட் படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த காலத்துலலாம் 250-300 நாள் ஓட படங்கள். ஓகேவா? அந்த கம்பெனி வாசலில் கை கட்டி நிற்கிறேன். நான் போகும்போது காலையில் 8:30 மணி, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. தலை சுற்றுது. வருவாங்க அப்படின்னும் போது பார்த்துட்டு இவனுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கறதே ஃப்ரெண்டு கேரக்டர், இவன் செட் ஆக மாட்டானே. இல்லைங்க அதான் பார்த்தங்க, பையனுக்கு ஹைட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறான், இவன் பார்த்தா மூஞ்சி நடிக்கிற மாதிரி தெரியல. இது வந்து என்னை அனுப்பிட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க, அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோவாக இருக்கேன், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அமர்க்களம்னு ஒரு படம், அஜித் சார் படம். அந்த படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு அவங்களுக்கெல்லாம் காசுலாம் போக, என்னை கூப்பிட்டு போனவங்களோட கமிஷன்லாம் போக என் கைக்கு வெறும் 50 ரூபா தான் வரும். ஸோ இது எல்லாம் அப்போ தான் உட்காந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்கும் போது நான் யோசிக்கிறேன், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு வீட்டில், ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோமா, எத்தனை பேர்கிட்ட போய் நான் வந்து ஒரு இளையராஜா சார் சொல்லியிருந்தா கூட ஒரு இதில் ஒரு கீபோர்டிஸ்டாக சேர்ந்துருக்கலாமே. நான் ஒரு சினிமோட்டோகிராஃபர், என்ன சினிமோட்டோகிராஃபி கூட சேர்த்தாங்க, அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் இருந்தேன். எதுலேயுமே நம்ம உருப்படலையே, நம்ம படிக்கலையே, பெஸ்ட்டு காலேஜில் நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு அப்பாவாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு பண்ணாரே, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோ, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்ட்டு நான் அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், இல்லை எப்படியா சம்பாரித்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு, அவருக்கு இந்த 30 பவுன் நம்மளால் திருப்பி வாங்கி தர முடியாது, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் நான் வாங்கி தரணும் தான் எனக்கு இருந்த கோல். அப்போ வேறு எதுவுமே கிடையாது. இந்த இப்படியே போயிட்டு அமர்க்கலாம் படத்தில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் சீரியல்லையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கூட ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஒன்றும் விஷயம் உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் வந்து திடீர்னு வார்ட் பாயாக நடிக்க சொல்லுவாங்க, திடீர்னு வந்து கோயிலில் வந்து 10 பேர் இருப்பாங்க, ஐயோ பாவம் ஐயோ அப்படின்னு ஒருத்தரை பார்த்துக்கணும், அவங்களோட தொழிலும் பாவம், அவங்கள நான் கிண்டல் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரியான நீங்கள் ரோல்ஸ்லாம் பண்ணும் போது யாருக்குமே நீங்கள் வந்து சங்கர் சாரோட பையனே தெரியாது, நீங்கள் சொல்லிக்கவும் மாட்டீங்க. எங்கள் அப்பா பேர் கணேஷ், சங்கர் கணேஷோட பையன் தெரியவே தெரியாது, அதை நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டி சான் மீடியான்னு ஒரு கம்பெனி, உதயநிதி சாரோட கம்பெனி, அதில் இருக்க டைரக்டர் வந்து எனக்கு வேண்டியவர், அவர் தெரிஞ்சிட்டாரு, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு. அவங்க அந்த ஆடிஷன் கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வேணான்ட்டாங்க, இவன் சரியில்லை, பெரிய ஆக்டராக போட்டுக்கலாம். அப்போல்லாம் வந்து டெலிவிஷனில் சேத்தன், அபிஷேக் தான் பெரிய ஆக்டர்ஸ், இவனுக்குலாம் அந்த கேரக்டர் கொடுக்க முடியாது அப்படின்ற இதில் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் நான் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நான் பண்ண தப்பு, எனக்கு ஒன்று லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அது ஒரு இது போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு ரைட்டர், குமரேசன்ற ரைட்டர், இல்லை இவனை நம்பி கொடுக்கலாம், ஒரு சீன் கொடுக்கலான்னு கொடுத்து அந்த சீரியல் நடித்து, அதுக்கப்புறம் சத்யஜோதியில் வந்து ஒரு 2 நாள் கேரக்டர் கொடுத்து, அந்த 2 நாள் நான் நல்லா நடித்தோன்னே ஸ்ரீபிரியா மேடம் காம்பினேஷனில் வந்தனால அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசி இவன் சூப்பராக நடிக்கிறான்னு சொல்லி படிப்படியாக எங்கே 50 ரூபாலேருந்து அப்படியே ஒரு 500, அப்புறம் ஒரு 5000, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி சீரியலில் பயங்கரமான அப்படிலாம் சொல்லலை, ஓரளவுக்கு சொன்னால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி. அதுவும் எங்கள் அப்பாவோட இன்டர்வியூ பயங்கர வைரல் ஆயிட்டீங்களே. இல்லை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு
யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு கிடைக்கல, எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டரு ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பார்த்தீங்களா, என் கசினு ப்ரொடியூசரு எனக்கு கொடுக்கல பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்மளை சுற்றி நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம பெரிய ஆளாகாமல் வரத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ என்னோட டாபிக் ஓவர். இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கள் அப்பா வந்து ஒரு சர்வ சாதாரணமாக வேறு ஒரு மேனேஜருக்கு போய் கூப்பிட்டுருவாங்கள்ல, அதை வந்து வண்டியில் போய் ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி அப்படி இருந்தவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. அப்போ அவரோட லைஃப், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். இதனால தான் என் லைஃப் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு விதமாக கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அப்பாவும் வந்து வேறு விதமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவரோட நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஈவெண்ட்டில் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரை வந்து வரவிடாமல் பண்ணதே அவருடைய மாமனார் அப்படிங்கிற மாதிரி. வரவிடாமல் பண்ணல, எங்கள் அப்பா பண்ணது என்னன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட அப்பா ஜிஎன் வேலுமணி அவரும் கஷ்டப்பட்டு வந்தார். எல்லாருக்கு பின்னாடி ஒரு ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா. அவர் ஒரு சாதாரண ஒரு டெய்லர் கடையில் இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு காஸ்டியூமராக மாறுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிறாரு. எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிகமாக படங்கள் பண்ண ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். படகோட்டி, குடியிருந்த கோயில், சந்திரோதயம், அப்புறம் சிவாஜிக்கு வந்து பாலும் பழமும், பாகப்பிரிவினை, ஹிந்தி படம் வந்து ராஜ்குமார் ஹிந்தி படம். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு லைக்கான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு அப்படி இருக்கிற டைமில் ஒரு எங்கள் அப்பா வந்து பார்க்குறதுக்கு அந்த டைமில் எப்படி இருப்பார்னா, அப்படியே ஒல்லியாக நாகேஷ் மாதிரியே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு அப்பியரன்ஸும் கிடையாது. அவர் வந்து ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எங்கள் மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணன், அவருக்கு ஃப்ரெண்டாக போகிறார். ஃப்ரெண்டாக வீட்டுக்கு வரும்போது அப்படி இருந்துட்டு எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து பிரின்சஸ் மாதிரி வளர்கிறாங்க அந்த வீட்டில். சினிமா படம் மாதிரி பிரின்சஸ்னால் ராணி மாதிரி வளர்கிறாங்க. யாரை வேணால் கேளுங்க, நிறைய இன்டர்வியூவில் கமல்ஹாசன் சாரே சொல்லியிருக்காரு. எங்கள் தாத்தா வீட்டில் 16 கார் இருக்கும். அப்போ 16 கார்னால் எந்த காரில் எப்போ வெளியே போகிறாருன்னு தெரியாது. அத்தனை காரில் இருக்கிற ஒரு ஓனரு, அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவரோட பையன் வராப்புல எங்கள் அப்பா. அவர் வந்து அவருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டனால எந்த அப்பா தான் சும்மா இருப்பார், ஓகேவா? ஸோ அவருக்கு என்னென்னா, நீ எப்படி என் பொண்ணை வந்து இப்படி என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரை வந்து எங்கள் அப்பாவை வந்து அப்போ தான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமு, பயங்கர அகேன்ஸ்ட்டு. அதாவது ஒரு கேங்கே இருக்குது. எனக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அடிக்கடி அவர் சொல்லுவார், டேய் உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்போல்லாம் ப்ரொடியூசர்ஸ் முதலாளி தான் சொல்லுவாங்க, எங்கள் முதலாளி பொண்ணை சைட் அடித்து கல்யாணம் பண்ணுறான்னொன்னே ஃபஸ்ட்டு அவனை சுட்டுறன்னு சொன்னதே நான் தான்டா. ஸோ கன்னெல்லாம் எடுத்து சுடுற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இவ்வளோ இது இருக்குது. இவருக்கு என்னென்னா பர்சனாலிட்டியும் கிடையாது, இவருக்கு வந்து சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த டைமில் இதை சொல்கிறாங்களே, காதலுக்கு கண்ணு இல்லைன்ற மாதிரி. கேட்டிருக்கீங்களா அப்பா கிட்ட, யாரு ப்ரப்போஸ் பண்ணா, அம்மாவா இல்ல அப்பாவே போயிட்டு? எங்க அப்பா ரொம்ப பரிதாபமா அப்படியே இருந்தனால அந்த பரிதாபத்துல வந்த காதல் அது. ஓகேவா? எப்போதுமே வந்து அப்போ வந்து எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்போ வந்து இந்த பாட்டு வருமா, ஆனந்தன் சாரோட பாட்டு, ரோஜா மலரே ராஜகுமாரி, இந்த சாங்கை பாடியே எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை வந்து லவ் பண்ண வச்சிட்டாரு. ஆனா அங்கே என்ன ஹைலைட்னா, எங்கள் அப்பா சேலஞ்ச் பண்ணார். நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாதுல்ல, நான் ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவர் சங்கர் மாமா அப்பாவோட பார்ட்னர், இவங்க 2 பேரும் எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட இருந்தாங்க. அங்கேருந்து இவங்க 2 பேரும் வந்து வெளியே வந்து படங்கள் ட்ரை பண்ணி பல அவமானங்கள் சந்திச்சு, தேவர் ஃபிலிம்ஸ் மூலியமாக, கண்ணதாசன் ஐயா மூலியமாக ஒரு படம் கிடச்சி மியூசிக் டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் தான் போய் பொண்ணு கேட்குறாங்க. அப்பவும் கொடுக்கல. இதுக்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்தவங்க 2 பேர். சரி அவன் தான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான்ல, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ்க்கு வந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று எம்ஜிஆர் சார், இன்னொன்று சிவாஜி சார். இவங்க 2 பேர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவரோட உழைப்பு, அவரோட கட்ஸு, அவரோட அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு கிட்டத்தட்ட. அது வந்து அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கள் தாத்தாவே ரொம்ப பெருமைப்பட்டார். எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் மேலே போகும், ஒரு கிராஃப் கீழே வரும். ஸோ எங்கள் தாத்தாவோட கிராஃப் கீழே போகிற டைமில் எங்கள் அப்பாவோட கிராஃப் மேலே போகுது.
ஸோ ஹி வாஸ் வெரி ப்ரவுட். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பேசின டைம் ஏதாச்சும் இருந்திருக்கா? உங்களை இன்ட்ரோ பண்ணியிருக்காரா அப்பா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு தான் கிடைச்சிது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எங்கள் அப்பா என்னை வந்து சண்டேஸ் ஆனால் ராமவரம் தோட்டத்தை கூட்டு போயிடுவார். சண்டே ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் யாருமே எம்ஜிஆர் சார் அப்படி பார்த்துருக்க மாட்டார். லுங்கி கட்டிட்டு அவர் மடியில் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் காலைல போனோன்னா இட்லி தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு கீழே வந்து அவருக்கு அவ்வளோ சாப்பாடுங்க ரெடி ஆகிட்டு இருக்கும். அவர் பாட்டு இன்றைக்கும் அவரோட ரூம் ஒரு ஸ்மால் ரூம் தான் இருக்கும். ஹேங்கரில் அவரோட அந்த வேட்டி, அந்த சட்டை, சைடில் அந்த கண்ணாடி, தொப்பி எல்லாமே இருக்கும். நான் அவர் அது இல்லாமல் ஒரு லுங்கியில் பார்த்து அவர் மடியில் உட்காந்து அவர் ஊட்டி விட்டு சாப்பிட்டு இப்படி தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. நான் பாட்டு மேலே போவேன், கீழே போய் விளையாடுவேன், அங்கே விளையாடுவாங்க. வீட்டில் வந்து அப்போ வந்து கீழே அந்த அடிமை பெண்ணில் வந்து சிங்கத்தை வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த சிங்கம் இருக்கும். இப்படியே தான் இருப்பேன். சிவாஜி சார் வீட்டுக்கு போனால் உள்ளே போகிறது அங்கே யானை தந்தெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸ் வந்து, ஏன்னா ஒரு சைடு எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டர், இன்னொரு சைடு எங்கள் தாத்தா அவங்க வச்சு படம் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இருந்து, ஸோ எந்த பசங்களுக்கும் கிடைக்காததெல்லாம் வந்து எனக்கு அந்த ஏஜில் எனக்கு தான் கிடைச்சது. ஓகே. அப்பா வந்து நிறைய படம் வந்து பண்ணிட்டாரு இல்லையா? உங்களோட ஃபேவரட் மியூசிக் ஆல்பம் அப்படின்னா அப்பா அது என்னவா இருக்கும்? இல்லை அப்படி இல்லை, நிறைய சாங்ஸ் சொல்லலாம். இதில் அப்பா மட்டும் கிடையாது. இதில் நான் இந்த நேரத்தில் முக்கியமாக சங்கர் மாமா பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட தம்பி. அவர் தான் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வெறும் கேள்வி ஞானம் தான். எங்கள் அப்பா முறைப்படிலாம் வந்து மியூசிக் கற்றுக்கல. அவருக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் தைரியம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீ பாடுனா 10 டக்குன்னு பாடிடுவார். எங்கள் அப்பா அதுதான் என்கிட்ட சொல்லுவார், டேய் ஆக்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடணும்டா, பாட சொன்னால் டக்குன்னு பாடிடணும். எங்கேயுமே கூச்சப்பட மாட்டார். அண்ட் வெரி குட் இன் பிஆர். நல்லா கலகலன்னு பேசுவார். எப்படியான பேசினாலும் அவர் பேசிய படம் வாங்கிடுவார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சங்கர் மாமா. அவர் அப்படியே கையை பேசிட்டு அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, வாய் திறந்து கூட பேச மாட்டார். ஆனால் ஜீனியஸ் இன் மியூசிக். இவங்க 2 பேரோட கோம்போ தான் வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இருக்கனாலே அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு அப்புறம் நிறைய படங்கள் வருது. அப்புறம் இளையராஜா சார் வராரு. இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க, நார்மல் பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்க ஏகப்பட்ட படம் பண்ணிட்டாங்க. நிறைய சாங்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஒரு படத்தில் வந்து 4-5 மியூசிக் டைரக்டர். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படத்தோட ஹீரோ வந்து சரத்பாபு சார். அந்த படத்தில் வந்து 5 சாங் வரும். 5 சாங்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். ஒன்று இளையராஜா சார் ஒரு சாங்கு, ஒன்று எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஒரு சாங்கு, ஒன்று எங்கள் அப்பா அவங்க சங்கர் மாமாவும், ஒன்று வி குமார் சார், இன்னொருத்தர் அவர் பேர் மறந்துட்டேன் எனக்கு. ஸோ அந்த 5 சாங்கில் ஒரு சாங் எங்கள் அப்பாவோட சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவோட சாங்னா சங்கர் மாமாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ண சாங் வந்து, நான் உன்னை நினச்சேன் நீ என்ன நினச்ச, அது ரொம்ப ஹிட் சாங்கு. அந்த சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அந்த டைமில். அதே மாதிரி நிறைய படங்கள் என்னாவும் இவங்க மியூசிக் பண்ணுவாங்க, அதை இளையராஜா சார் சாங்னு நினச்சிடுவாங்க. இப்போ கூட வந்து 2 கிண்ணம் சந்தன கிண்ணம் அந்த சாங்லாம் வந்துச்சு. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் பாடினா நல்லா இருக்கும். அழகா பாடுறீங்க. என்ன தெரியுமா, அழகா இல்லை, அதான் சொல்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா பேரை நான் கெடுத்ததே போதும். இதுக்கு மேலே எங்கள் அப்பா பேரை கெடுத்து இல்லை நிஜமாவே நல்லா பாடுறீங்க சார். சரிங்க, நம்பிட்டேங்க. நான் நல்லா ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள், அது கூட ஒத்துப்பேன். பாட்டு தான் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ எங்கள் அப்பா நடித்தா பார்க்க முடியாதுங்க. உண்மையாலுமே அவர் வந்து ஹீரோ 2-3 படம்லாம் பண்ணார். இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஹிட்டாலன்றதான் வேறு விஷயம். பட் என்னென்னா சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவார். உதாரணத்துக்கு எஸ்ஏசி சாரோட படம் சட்டம் ஒரு ரிட்டரை, விஜயகாந்த் சாருக்கு அதுதான் லைஃப். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா சாங்கு பாடிட்டு வரணும். இவர் தான் பண்ணார். அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா, அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த படத்தை ஹிந்தியில் அந்தாக்கணும் பண்ணும்போது அந்த கேரக்டர் தான் வந்து அமிதாப் பச்சன் பண்ணார். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் பெருசு, அமிதாப் பச்சன் பண்ணுறதுனால அதை பெருசு பண்ணாங்க. அந்த கேரக்டர் மலையாளத்தில் வந்து இது சட்டமுறை ரிட்டர் வந்து இப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல பேன் இண்டியான்னு, அந்த காலத்தில் அந்த படம் வந்து ரீமேக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும், எனக்கு தெரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எங்கள் அப்பா பண்ண கேரக்டர் பெரிய ஆளுங்க தான் பண்ணாங்க. மலையாளத்தில் கமல்ஹாசன் சார் பண்ணார். இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆக்டிங் வந்து ஒரு அப்படி இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் நடிச்சிருவார். யோசிக்க மாட்டேன். இப்போ கூட நாய் சேகர்னு ஒரு படம் அன்றைக்கி நான் பார்க்குறேன். சொல்லுவார், பாடுறா பாவன் தேட்டரில் போய் பாடுறா, எனக்கு பார்க்கல. ஒரு டிவியில் போய் பார்த்தாப்பா நல்லா நடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொன்னா, டேய்
உங்கள் அப்பன்டாண்ணா, நீ ஏன் நடிக்கிறா, நான் நடிக்க மாட்டேனா அப்படின்னு. ஸோ அவருக்கு என்னென்னா எதுவுமே வராது, எதுவுமே முடியாது அப்படின்ற வார்த்தை வாயில் வரவே வராது. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றதுல வந்து ஒரு ரொம்ப ஆணித்தமான அந்த காலத்து ஆளுங்க. அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து பணத்தில் வந்து பெருசாக நோக்கம் இருக்காது. ஒர்க் ஒர்க் ஒர்க், பணம். இது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது. ரெண்டாவது எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட 2 விஷயம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ரொம்ப இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று ஹார்ட் ஒர்க், ரெண்டாவது அவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அந்த பழக்கம் வந்துச்சா தெரியல, தானம் தர்மம் அப்படின்றது என்னென்னா, நான் என்ன எது இருந்தாலும் பைபிள் தான் கோட் பண்ணுவேன். ஏழைகளுக்கு மனம் இறங்குறவன் வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்ட்டுருக்கு. நீ ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்குறது. எனக்கு வந்து இந்த சர்ச்சு உண்டியில் காசு போடுறதோ, கோயில் உண்டியில் காசு போடுறதோ எல்லாம் நம்பிக்கை கிடையாது. பசியாக இருக்கிறவனுக்கோ இல்லை யாருக்காவது ஏதோ ஒரு உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது. இல்லை நான் பெரிய ஆளானதுக்கப்புறம், நான் இப்போ ஒரு சீரியல் ஆக்டரு, நான் வந்து ஒரு 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 சினிமா ஆக்டர் ஆனதுக்கப்புறம், ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பண்ணலாம். இன்றைக்கி என் லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ, இன்றைக்கி என்னால் ஒரு 2 பேரை படிக்க வைக்க முடியுமோ, இன்றைக்கி 2 பேருக்கு என்னால் உதவ முடியுமோ, இன்றைக்கி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பங்கு நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்க முடியும். இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போலாம் 1000 2000 பெரிய விஷயம். 2000 ரூபா எடுத்து அந்த ட்ரிப்ளெட் ஃபியட் ஒன்று வச்சுருப்பார், அந்த ஃபியட் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த காசு இருக்காது. யார் யார் நிற்கிறாங்களோ எல்லாத்துக்கும் உருவி 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 கொடுத்துட்டே இருப்பார். அந்த கொடுக்குற குணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் என் காரில் போனீங்கன்னா, எங்கள் அப்பா அளவுக்கு பணம் வைக்க முடியலன்னா கூட எனக்கு இறைவன் கொடுத்த அளவுக்கு நான் ஒரு இது வச்சுருப்பேன். எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்குறது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த பழக்கம். அதுதான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். எங்கள் அப்பாவுக்கு நடந்த எவ்வளோ விஷயங்கள், பாம் பிளாஸ்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட்றது சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. வாணியம்பாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் அட் டைம் அடிச்சிக்கிச்சு. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஐ மீன் அந்த குப்பையில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாரோட பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா தான். அந்த பாம் பிளாஸ்ட்ல அதுலேயும் எங்கள் அப்பா இருந்தார். அது சின்ன இந்த டிஸ்டன்ஸ் தான், பாம் அங்கே வெடிக்குது, அவர் இங்கே இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கே யார் காப்பாற்றுதுன்னா, நம்மளோட படிப்போ, நம்மளோட ஞானமோ, நம்மளோட செல்வாக்கோ கிடையாது. நீ 4 பேருக்கு உதவும் போது உனக்காக அவர் வந்து நிற்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். இன்றைக்கும் படம் கிடம் போலனாலும் எங்கள் அப்பா இன்றைக்கி என்னடா வேணும். இன்னொரு பழக்கம், அப்பா ஏதாவது காசு அப்படின்னா கோவப்படுவார். நேற்று வரும்போது கேட்குறாரு, காசு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு கொடுத்து தான் பழக்கம், கொடுக்கணும். வேணுமா, நான் கேட்கல, இல்லைப்பா வேணாம்ப்பா இருப்பா. இல்லைடா சீரியல் முடிஞ்சிச்சு, நீ எதாவது வேணுமாடா, இல்லைப்பா வேணாம்ப்பா. அவர் வந்து என்னென்னா அந்த சில பழக்கங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன, எங்கள் அப்பா கிட்ட இருந்து சில விஷயங்கள் மட்டும் மாறி மாறி வரும். அவருக்கு கோபமே வராது, எனக்கு கோபம் மட்டும் தான் வரும். அவர் நிறைய நகை போடுவார், நான் நகை போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. 2 பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படி சொன்னீங்க. அதுவே ஒரு லோ பீரியட் தான் இல்லை? அதை பற்றி அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? யார் வந்து அந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் வரைக்கும் யோசிச்சு அப்பாவை என்ன பண்ணியிருப்பாங்க? 86 நவம்பர் 17. ஏன் கரெக்டாக நவம்பர் 17 சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நாங்கள் சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு காலையில் போய் மாலை போட்டு வரோம். நான் மாலையை போட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரு பார்சல் வருது. ஆக்சுவலாக அந்த பார்சல் வந்து 2-3 வாரம் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு கடைசியாக வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. எங்கள் அப்பா பிரித்து பார்த்துருக்காரு. எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. 2 நாப் இருந்திருக்கு. அந்த நாபை திருநாடு வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே சத்தம் எது வரைக்கும் கேட்டிருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு பேரலல் ரோடு தான் டி ராஜேந்தர் சாரோட வீடு. அவர் வீட்டில் கேட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பு மனோரமா ஆச்சியம்மா ஷூட்டிங் ஹவுஸ் இருக்குல்ல, அப்போ வந்து அது ஆதேஷ் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கவங்களாம் வந்து வெளியே வந்து வீட்டுக்கு புகை வருதுன்னு பார்த்ததுக்கப்புறம் என் கசின் அவர் தான் மேலே போய் பார்த்தா, அதாவது சதா இதெல்லாம் செவுத்து மேலே ஒட்டிகிட்ருக்கு. எங்கள் அம்மா மூஞ்சி, அப்பா மூஞ்சி ஃபுல்லாக ரத்த குளத்தில் கிடக்குறாங்க. முதல் வந்தது டிஆர் சார் வந்து அங்கே ஃபோன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி, என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, சஞ்சீவோட அம்மா. அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிகிற வயசும் கிடையாது. நான் 6th படிக்கிறேன், எங்கள் அக்கா 9th 10th படிக்கிறாங்க. பாம் பிளாஸ்ட்ன்றாங்க. அது கேட்கும் போது, அதுவும் அந்த டைமுக்கு 86ல் பாம் பிளாஸ்டா, பாம் கல்ச்சரே இப்போ கிடையாது. ஓகேவா, இப்போவாது பாம் கேமுன்றாங்க. அது 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 என்னன்னு புரிகிற வயசே கிடையாது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அவர் அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப டார்க் டைம்.
எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது. நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல. ஒரு வாரம் போய் நம்பியார் குருசாமி வீட்டில் தங்குறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தங்குறேன், ஒரு இடத்துல போய் அப்புறம் சங்கர் மாமா வீட்டில் தங்குறேன். எங்கள் அக்கா ஊருக்கு அமைச்சிடறாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லுலாம் அப்போ வந்து தாறுமாறாக வந்துட்டு இருக்குது. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். காலையில் ஒரு இன்டென்சிவ் கேரில் காலையில் 4 மணிக்கு நாங்கள்லாம் இப்போ வெளியே நின்றுருக்குறோம். சஃபாரி போட்டு 4-5 பேர் வராங்க. பார்த்தா வேகமாக உள்ளே போகிற யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் போகிறாரு. உள்ளே போய் தினத்தந்தியில் தான் ஃபோட்டோவே. எங்கள் அப்பா கை வந்து அப்போ கையில் விரல் கட் ஆகிடுச்சு. பிளாஸ்டில் விரல், கை விரல், காலில் இருக்க விரல், கால் இருக்க இது சதை, இங்கே இருக்க சதை எல்லாம் போயிடுச்சு. எங்கள் அப்பா கையை பிடிச்சி எம்ஜிஆர் தேமி அழுகிறார். எம்ஜிஆர் சட்டெல்லாம் ரத்தம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்ன ஆனாலும் செய்வான், உயிரோட திருப்பி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ரெட்டி சார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். நான் அங்கேயே ஹாஸ்பிட்டலே கிடக்கிறேன். 6 மாதம் ஹாஸ்பிட்டலே கிடக்கிறேன். அங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறது. எங்கள் அம்மா ஒன்றொன்னா விற்கிறாங்க. ஏன்னா அப்போவே வந்து ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபா பில்லு வரும். நான் சொல்கிறது 80s. ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபான்றதுலாம் சும்மா கிடையாது. ஏன்னா அத்தனை ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்று என்னென்னா இது வந்து தோட்டத்துக்கு இந்த நியூஸ் போயிடுது, எம்ஜிஆர் தோட்டம். அப்போ என்னென்னா அங்கே நர்ஸ் கேபினில் அங்கே தான் ஃபோன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா எங்கள் அம்மா போகிறாங்க. எங்கள் அம்மா அன்றைக்கி நானும் எங்கள் அம்மா தான் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அப்போ வந்து 70,000 ருபீஸ் அந்த டேவோட பில்லை கட்டணும், அந்த வீக்கோட இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் சேர்ந்து. எங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கையில் அப்போ வந்து ஒரே ஒரு 10 ரூபா நோட் இருக்குது. அந்த 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கு. ஏன்னா யார்கிட்டையும் கேட்குற பழக்கம் கிடையாது. சரி, கேட்டிருந்தா கண்டிப்பாக சங்கர் மாமாவோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்குற பழக்கம் கிடையாது. என்ன பண்ணுறது, இருக்கிறதுல விற்போன்றதுல தான் மைண்ட் இருக்குது. இப்படி உட்காந்துருக்க நேரத்தில் சங்கர் மாமா ஒரு டைம் கணேஷ் திருப்பி வந்தால் தான் நான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரும் வந்து மனசு உடஞ்சி போயிருக்கிறாரு. இந்த ஃபோன் யாருன்னு பார்த்தா ஃபோன் வந்து ஜானகிமா, எம்ஜிஆர் சார் வைஃப். ஆமாம். ரவி என்ன பண்ணிட்டு, எங்கள் அம்மா ரவிச்சந்திருக்கார். ரவி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். சேச்சார்னா எம்ஜிஆர். சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். ஊரில் இருக்க இடம்லாம் வித்துட்டு இருக்கிறியா? இல்லைம்மா. ஏன்? சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தோட்டத்தில் இருப்பார். அவர் வராரு. நான் இருக்கிறேன், ஏன்னா என் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் கட்டின ஒரு பண்டில் மட்டும் வந்துச்சு. இது சேச்சா கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். எங்களுக்கு என்னன்னே தெரில. எங்கள் அம்மா எடுத்து இப்படி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு நேரத்தில் இந்த பண்டில் என்னன்னு பிரித்து பார்த்தா 10 லட்ச ரூபா. நான் சொல்கிறேன் 86ல் 10 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது திருப்பி ஜானகியம்மா. கோபியில் எந்தெந்த சொத்து, கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்தெந்த சொத்தெல்லாம் விற்றீங்களோ அதை மறுபடியும் சேச்சா வாங்க சொன்னார்னு. அம்மா சொல்கிறாங்க சரி அப்படின்னு. பட் விற்ற சொத்தை வாங்க முடியாது, கொடுத்துட்டோம்ல. ஸோ அதில் அந்த காசில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 3 ஃப்ளாட் வாங்கினாங்க. 3 ஃப்ளாட் சென்னையில். அப்போல்லாம் வந்து ஃப்ளாட் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தான். அந்த வீட்டில் தான் இப்போ நான் இன்னும் இருக்கிறேன். அதில் ஒரு வீடு. ஸோ நான் பெருமையாக சொல்லுவேன், நான் இருக்கிற வீடு எம்ஜிஆர் சார் வாங்கி கொடுத்த வீடு. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் ஏன் நடந்துச்சுன்னா ரொம்ப அல்பத்தனமான ஒரு விஷயம். நம்ம எப்போதுமே ஒரு லெவலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரிங்களை பார்த்து கூட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதில்லை. கூட இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்கனால தான் இம்சையே. அப்போ எங்கள் அப்பா கூட ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜர் என்ன பண்ணார், எங்கள் அப்பா அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வேலையை விட்டு நிறுத்திட்டார். ஏன்னா எங்கள் அப்பாவோட கையெழுத்துலாம் போட்டு பேங்க்கில் இந்த காசு எடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், உங்களுக்கு நான் டேட் வாங்கி தரேன், இந்த டேட் உங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் வந்து மேனேஜர் இப்படி பண்ணுறான்னு சொன்னால்தான் எங்கள் அப்பா அவரை நிறுத்தினார். அப்போ வந்து பாலாஜி சார் இருக்கார்ல, அவர்லாம் வந்து அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸு. கணேஷ் அவன் சரியில்லை, அவனை வேலையை விட்டு நிறுத்துன்னு சொன்னனால தான் எங்கள் அப்பா நிறுத்தினார். இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு சேலத்துலேருந்து ஒரு ஆளுக்கிட்ட உனக்கு பாட்டு எழுத நான் சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா வாங்கியிருக்காப்புல, 2000 ருபீஸ். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேலையை விட்டு நிறுத்திட்டோன்னே இந்த பாட்டு எழுதுன ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்டுடியோக்கு வந்துருக்குது. நேராக எங்கள் அப்பாட்ட வந்து 2000 ரூபா வாங்கினீங்க, எனக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் தரேன், நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்களே 2000 ரூபா அப்படின்னா. எங்கள் அப்பா நீ யாருன்னே தெரிலடா. ரெக்கார்டிங் பிரேக் டைமில் சி தியேட்டரா தியேட்டரா தெரில, அது மெக்கானிக் ஷெட்டு கிட்ட வரும், ஒரு பிள்ளையார் கோயில் கிட்ட வரும் ஏவிஎம்ல. அது வாசலெல்லாம் வந்தோடனே நேராக பண்ணிட்டு 2000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் இந்த சான்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு டக்குன்னு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சிட்டாப்புல. எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற கும்பல்லாம் சேர்ந்து ஏய் யாரா நீ போட்டு அவனை போட்டு அடிட்டுன்னு அடிச்சிட்டாங்க.
அவனுக்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்கிட்டயும் காசையும் வாங்கி என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போய் அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கற்றுருக்குறான் பாம் எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், அந்த பாறையை உடைக்கிற ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் எடுத்து அதை எப்படி ஒரு டிவைஸ்குள்ளே வைக்கலாம், அதை எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதோட ஹைலைட் என்ன தெரியுமா, இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. யாரும் பண்ணான்னு கண்டுபிடிக்கல. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து சிஐடிஸ் இருப்பாங்க. அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க, சேச்சா எம்ஜிஆர் சார், சிஎம் சார் வந்து சொல்லிட்டாரு, இது வந்து அவரோட பர்சனல் கேஸ் மாதிரி, யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்னா எல்லா விஷயத்தையும் சொன்னும் போது கடைசியாக எங்கள் அப்பா இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாரு. அதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் லாக் பண்ணி அவன் தான் பிடிச்சிட்டாங்க. 89 கேஸுக்கு வருது. 86 பாம் பிளாஸ்ட் நடக்குது, 89 கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது அவன் கோர்ட்டில் வந்து எங்கள் அப்பா, எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது, அப்போ நான் 9th படிக்கிறேன். ஜட்ஜு கேட்குறாரு, இவன் இப்படி பண்ணிட்டான், கையும் களவும் எல்லாம் பிடிச்சாச்சு, இவனுக்கு கேஸ் இப்போ வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து, சார் அவரை வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறதுனால எனக்கு கை வளர்ந்துட போகிறது கிடையாது. ஒரு 2000 ரூபா, இந்த 2000 ரூபா எவனோ ஒருத்தன் ஏமாத்தினான், அந்த 2000 ரூபா தான் பிரச்சனை. அவன் சொல்லியிருந்தான், அந்த 2000 ரூபாவோ அதுக்கு சேர்த்து 5000 ரூபா கூட அவனுக்கு கொடுத்துருப்பேன். அதை அவன் புரிஞ்சுக்காமல் தப்பு பண்ணிட்டான். இதோட மெயின் கல்பரேட்டு என் மேனேஜர், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, இது என் நேரம், அதனால் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து நிஜமாலுமே அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வந்து இப்படி ஒரு மகனாக ஒரு தந்தையை வந்து சில பார்க்குற தருணங்கள் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இவர் ஏழைங்களுக்கு கொடுக்குறாரு, 2வது இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, 2 நீ எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தான்லாம் பெருசு கிடையாது, ஜாதி முக்கியம் கிடையாது, நீ எஸ்சியாக இருந்தானா என்னவா இருந்தா நீ ஒன்னால உன் கம்யூனிட்டிக்கு பேர் வரணும். ஸோ ஒன்றொன்னா எங்கள் அப்பா, ஸோ இது கற்றுக்கிறேன், உனக்கு கெடுதல் பண்ணாலும் நீ அவனை மன்னிக்கணும். இதுதான் பைபிளில் இருக்குது. இது ஏன்னா திருப்பி பைபிளில் கோட் பண்ணுறேன்னா இதுதான் என் லைஃப்பை கனெக்ட் பண்ண விஷயங்கள். ஸோ இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் ஜுவல்லோட தான் இருக்காரு. அவர் பார்க்கும் போதே வந்து ஃபுல்லாக ஷைனாக தான் இருக்காரு. அது என்ன ரீசன், எதனால அவருக்கு அந்த ஜுவல் மேலே ஒரு ஆசை? அவருக்கு 2-3 விஷயம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டைட்டாக போடுறது, நகை, கார், ஓகேவா. இதுக்கு 3க்கு பின்னாடி ஒரு மனுஷன் ஒன்று பண்ணான்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. நகை எப்படின்னா, இவர் இந்த நான் சொன்னால எம்எஸ் விஸ்வநாதன் சார் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்னா அந்த டீ காப்பி வாங்கி தரது இன்ஃபார்மர் அப்படின்வாங்க. ப்ரொடக்ஷனில் இன்ஃபார்மர்னா, அண்ணா நாளைக்கு ஷூட்டிங்கு இருக்குது அப்படின்னு நம்ம இதில் ஷூட்டிங் சொன்னால் அவங்க வந்து நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குண்ணே, அவங்க போய் அந்த அப்போல்லாம் வந்து மெயின் பிளேயர்ஸ்லாம் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவர் கூட போனோம், ஒரு ஒரு அசிஸ்டன்ட் பாய். அந்த டைமில் வந்து இவருக்கு என்னென்னா, இந்த டிரைவின் உட்லண்ட்ஸில் தான் அப்போ வந்து இல்லை பணக்காரங்களாம் வந்து சேருவாங்க. அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த தட்டில் போட்டு வாசிக்கிறது, இந்த இதில் வாசிக்கிறது. ஸோ இந்த செட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து எடுப்பிடிக்காக இவர் வச்சுப்பாங்க. டைம் பாஸ்க்கா பாட்டு பாடு. இவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து தப்பாக பாடினாலும் அந்த ட்ரேயில் வச்சுலாம் டப்புன்னு தட்டிட்டு பாடிட்டு இருப்பார். இப்படிலாம் பாட்டுக்கும்போது அதில் பணக்கார வீட்டு பையன் வந்து அப்போ வந்து செயின்லாம் போட்டு, டே அந்த செயின் நல்லா இருக்குடா, எவ்வளோடா அப்படின்னோன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த பாரு, இந்த செயினை நீ பார்க்குறதோட விட்டுறணும், இதோட வேலையை நீ கேட்டு என்ன செய்ய போகிற, ஒன்னால் இந்த ஜென்மம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த செயினில் பாதி கூட உன்னால் வாங்க முடியாது, வாயை மூட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாப்புல. இவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இவர் வந்து இது வந்து ரொம்ப நாளாக மனசுலையே போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி வந்து அவர் சாப்பிட்றது அலுமினியம் தட்டில் தான் சாப்பிடுவாராம். அலுமினியம் தட்டு தான் இருக்குமா. அவர் வந்து என்ன அலுமினியம் தட்டிலே சாப்பிட்றோம், என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செயினை போடணும். ஒரு மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த காசு வாங்கின முதல் பணத்துலேயே அவர் வாங்கினது நகை தான். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகை என்னன்னா, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னான்ல நான் நகை போட முடியாதுன்னு, அவன் பார்க்கலன்றதுலாம் கிடையாது, நான் போடுவேன், இன்னைக்கு அப்புறம் போட்டிருப்பாரு. நீங்க சொல்லியிருந்தீங்க அப்பாவோட கை, அதாவது அவரோட பிரேஸ்லெட் ஒன்று வந்து தங்க பிரேஸ்லெட்டா ஆட்டையை போட்டதா சொன்னீங்க. அதை நீங்க எப்படியாச்சும் ஒரு சின்ன ஒரு பிரேஸ்லெட் ஆச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி கொடுத்தீங்களா, வாங்குனீங்களா அப்பாக்கு? ஆட்டை போட்டது நிறைய ஏகப்பட்ட பவுனு. ஆனால் பட் என்னன்னா, நான் சீரியல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தெரி படத்துலேருந்து ஒரு ஆஃபர் கிடச்சிது நடிக்கிறதுக்கு. அதுக்கு காரணம் என் கசன் மகேந்தர், இப்போ கமல் சார் கூட கோ ப்ரொடியூசர் மகேந்தர். ஸோ தெரி படத்தில் சான்ஸ் கிடச்சோன்னே எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறேன், நான் சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு என்னங்க உங்கள் பேமெண்ட்டு அப்படின்னா,
நம்மளுக்கு இப்போ படம் பேமெண்ட் தெரியாதுல்ல. நான் சொன்னேன், சார் இல்லை சார், நான் சீரியல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ வாங்குவேன், டே பேசிஸ் தான் எனக்கு அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு திருப்பி ஃபோன் வருது. ஹலோ யார் அப்படின்னா, என்ன டே பேசிஸ் கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொன்னியாமே. ஹலோ யார் அப்படின்னா, தானு அங்கிள் பேசுகிறேன்டா அப்படின்னாரு. பார்த்தா கலைப்பணி தானு சார். அங்கிள் இல்லை அங்கிள், நான் அப்படிலாம் சொல்ல அங்கிள், நாங்கள் சீரியலில் வாங்கியிருக்கேன் அங்கிள், அதுதான் அங்கிள் சொன்னேன், எனக்கு சினிமா பற்றி தெரியாது அங்கிள். சரி 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 வளராத, சாயந்தரம் ஆஃபீஸ்க்கு வானார். ஆஃபீஸ்க்கு போனோன்னா அந்த படத்தில் சின்ன கேரக்டர் தான் பண்ணேன், ரொம்ப குட்டி கேரக்டர் தான். ஆனால் அங்கே போனோன்னே அந்த மனுஷனுக்கு ஒரு ஷால்வையெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து ஒரு கவர் கொடுத்தாரு. நான் நினச்சேன், நம்ம கேட்டது நான் மைண்டில் வச்சுருந்தது ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா போதும், சின்ன கேரக்டர் தானே போதும், இப்படி தான் மைண்டில் வச்சுட்டு ஓகே அங்கிள் அப்படின்னோடனே அவருக்கு என்னென்னா, டே உங்கள் அப்பா அவர் என் ஃப்ரெண்டுடாக இருக்குண்ணா. அந்த மரியாதை எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே வச்சுருக்க பாசம். சரி வீட்டுக்கு போனோன்னு இந்த செக்கை எடுத்து பார்த்தா 1,00,000 ரூபா, அது அட்வான்ஸு. எனக்கு வந்து புரியல. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏங்க நான் இவளை கேட்கவே இல்லையேங்க, எனக்கு என்னமோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு வந்து இந்த பண ஆசையே சுத்தமாக கிடையாது. இல்லைங்க எனக்கு எதுக்குங்க அப்படின்னா, ஏங்க அது அட்வான்ஸாக கொடுக்க சொன்னார் வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த 1,00,000 ரூபா போய் ஃபஸ்ட்டு பேங்க்கில் போட்டு அது கேஷ் ஆனோடனே நேராக கொண்டு போய் அந்த 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ நகை வந்துச்சு அவ்வளோதான் வந்தது. ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி எங்கள் அப்பாட்ட போய் நான் கொடுத்து, மன்னிச்சிருங்கப்பா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிரேஸ்லெட் உங்கள்கிட்ட எடுத்து ஆட்டியை போட்டேன், என்னால் திருப்பி வாங்கி தர முடியல, என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சுது, இன்னும் சம்பாரிச்சு இன்னும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கி அதை பெருமையாக கையில் போட்டுக்கிறார். அப்போ அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் போடும்போது? இல்லை, எங்கள் அப்பா கண்ணில் கண்ணீர் தான் இருந்தது, எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. என்னென்னா அதான் சொல்கிறேன், எனக்கு அந்த இன்சிடென்ட் சொல்கிறேன்ல, நம்மளை கண்டிக்காமல் நம்மளை கரெக்டான வழியில் அந்த இன்சிடென்ட் தானே நம்மளை திருப்பிச்சு. ஸோ பெத்த அப்பாவுக்கு நம்ம வந்து நகை வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் கூட வந்து பெருசு கிடையாதுங்க. நாளைக்கு நம்ம அப்பாவுக்கு வந்து நம்ம நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து மியூசிஷியன் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கா, இல்லை அப்பா வந்து என் பிள்ளை இதுவாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாச்சும் திணிச்சிருக்காரா? அவருக்கு என்ன நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு? இல்லை, அவர் என்னை ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாரு. அவர் என்னென்னா என்றைக்குமே வந்து என்னை வந்து மியூசிக் எது நான் ஒழுங்காக பண்ணியிருந்தாலும் அந்த ஃபீல்டு என்ன உள்ள நுழைச்சிருப்பார். பட் ஓகே, இன்றைக்கி அவருக்கு என்ன ஒரு பெருமைனா, சரி என் பேரை சொல்லாமல் வந்துட்டான் பார்த்தியா, ஓகே ஏதோ. அதே மாதிரி என்னடா அவன் சீரியலில் ஒரு நாள் கூட இவன் என்னடா நீ சினிமாவில் நடிக்கணும் பெரிய ஆளுன்னு நினச்சி நீ சீரியலில் போய் நடிச்சு அப்படி சொல்லவே மாட்டார். ஏன்னா எந்த தொழிலும் அது மதிக்கிறவர் தான் எங்கள் அப்பா. ஒரு வேளை நான் சீரியலே நடிக்காமல் நேரம் நான் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தால் கூட அதை கூட நான் அப்ரிஷியேட் பண்ணுவார். டேய் ஓகே சூப்பர்ரா, நல்லா நியாயமாக ஆட்டோ ஓட்டுறியாமேடா, நல்லா ஓட்டுறியாமேடா. அதுதான் ஒரு அப்பான்றது. தான் பையன் எது பண்ணாலும் நேர் வழியில் உண்மையாக பண்ணனா அதை தட்டி கொடுத்து நீ சூப்பரான்னு சொல்கிறவர் தான் அப்பா. ஒரு 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 ரோல் மாடல்னு சொல்லுவாங்கள்ல, நாளைக்கு என் பொண்ணை வந்து உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும்னு பேரை சொல்கிறத விட, என்னைக்கு ஒரு புள்ள என் அப்பா மாதிரி நான் வரணும்னு சொல்கிறானோ அன்றைக்கி அவங்க அப்பா ஜெயிச்சிட்டார். இந்த ஷோவில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்கள் சொன்ன உங்கள் அப்பாவோட ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்களோட பயோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. லைக் உங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா வந்து எல்லாருக்குமே கிடைச்சிட்டாங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லா பசங்களும் வந்து பயங்கரமாக சாதிச்சிடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு தந்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சி பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வசந்த் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பேசிக்காக உண்மை என்னென்னா, நானும் எங்கள் அப்பாவும் ஒன்றா உட்காந்தா 5 நிமிஷம் ஒன்றா உட்காந்தா 3ஆவது நிமிஷம் சண்டை போட்டுருவோம். இது வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டனா இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட நான் அதிகமாக பேசவும் மாட்டேன். அவர் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். கரெக்டாக மாத்திரை சாப்பிட்றீங்களா, எங்கே வெளியே போகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி கத்திட்டே தான் இருப்பேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் கத்திட்டே இருப்பேன். ஸோ என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்ல முடியாத விஷயம்லாம் இந்த ப்ரோக்ராமில் சொல்லி அவர் கேட்கும் போது அவர் சந்தோஷப்படுவார்ன்றது தான் எனக்கு ரொம்ப என்னுடைய மெயினாக நான் வந்தது அதுதான் ரீசன். ஓகே மக்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் நம்மளுடைய காட்ஃபாதர் ஷோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நான் வேற எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is bye from VJ Shweta signing off. Bye.